சர்ச்சையையே தனது வாழ்க்கையாக கொண்டிருந்தாலும் அரசியலில் மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து மக்கள் தலைவராக உயர்ந்தவர் பூலான் தேவி. அவரது நினைவு தினமான இன்று அவர் குறித்த சில தகவல்களை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரி என்ற அடைமொழியோடு வலம் வந்த பூலான் தேவி பிற்காலத்தில் பிரபல அரசியல்வாதியாக மாறினார். மல்லார் இனத்தவரான பூலான் தேவி உத்தரப்பிரதேசத்தின் ஜலுன் மாவட்டத்தில் உள்ள புராகா பூர்வா என்ற சிறிய கிராமத்தில் 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி பிறந்தவர். பதினோரு வயதில் குடும்பச் சூழல் காரணமாக கட்டாய திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்ட அவர் பலமுறை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகியுள்ளார். விரக்தியின் உச்சத்திற்கு சென்று மீண்ட அவர் 1979ஆம் ஆண்டு முதல் 1982ஆம் ஆண்டு இறுதி வரை சம்பல் பள்ளத்தாக்கில் கொள்ளையடித்து தனது வாழ்க்கையை நடத்தி வந்தார். இவரை ராபின்ஹுட் கதாபாத்திரத்திற்கு நிகரானவர் என ஊடகங்கள் வர்ணித்தன. காவல்துறைக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய பூலான் தேவி 1983ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அரசின் கொள்கையை ஏற்று தாமாக முன்வந்து சரணடைந்தார். 11 ஆண்டு சிறை வாழ்க்கைக்கு பின் வெளியே வந்த பூலான் தேவி 1996ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் போட்டியிட்டு மிசாபூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். 1998ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையிலான அரசு கவிழ்க்கப்பட்டதால் தனது பதவியையும் இழந்தார் பூலான் தேவி. அதற்கு அடுத்த ஆண்டே மிசாபூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டு வந்த பூலான் தேவி 2001ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி அடையாளம் தெரியாத 3 பேர் கொண்ட கும்பலால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நாடாளுமன்றத்திற்கு அருகில் அமைந்திருந்த அவரது இல்லத்திலேயே இந்த சம்பவம் அரங்கேறியது. கொள்கைக்காரியாக இருந்தபோது பீமாய் கிராமத்தில் பூலான் தேவி செய்த படுகொலைக்கு பழிவாங்கும் விதமாகவே அவரை கொலை செய்ததாக காவல்துறையில் சரணடைந்த ராணா என்பவர் தெரிவித்தார். அவர் பதவியில் இருந்தது ஏறக்குறைய 4 ஆண்டுகள்தான் என்றாலும் ஏழ்மை நிலையில் இருந்த மக்களுக்கு குடிநீர், மின்சாரம், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார். தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் கொண்டிருந்தாலும் அரசியலில் சாதாரண மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் தலைவராக பூலான் தேவி உயர்ந்துள்ளார் என்றால் அது மிகையல்ல.